டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு மீண்டும் திறக்கப்படும் போது பிறப்பிக்க வேண்டிய சுகாதார வழிகாட்டல்களை தயாரிக்க கொரோனா ஒழிப்புக்கான விசேட செயலணி தீர்மானம். உலகளாவிய உணவு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாட்டில் இன்று மேலும் 923 பேருக்கு கொரோனா தொற்று, 82 பேர் உயிரிழப்பு. தற்பொழுது அரசியல் நாடகம் அரங்கேற்றப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவிப்பு. தென்கொரியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்த தயார் என வடகொரியா தெரிவிப்பு. தொடர்பது முதன்மைச் செய்தி. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் நாட்டை முழுமையாக திறக்க முடியும் என பேராசிரியர் அர்ஜுன் டி சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 1ஆம் தேதி தொடக்கம் கடுமையான பயண கட்டுப்பாடுகளின் கீழ் நாட்டை முழுமையாக திறக்க முடியும் என ராகம மருத்துவப்படத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அர்ஜுன் டி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டை நீண்ட நாட்களுக்கு முடக்கியமைக்கான பெறுபர்கள் தற்போது கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவ்வாறாயினும் நாட்டை திறந்தாலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 25% ஊழியர்களை பணிக்கு அழைக்குமாறும் பொது போக்குவரத்துகளில் 50% பயணிகளை உள்வாங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். திருமண நிகழ்வுகள், களியாட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடாத்துவதற்கு தொடர்ந்து தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்த அவர், நாட்டு மக்களில் 70 தொடக்கம் 80% மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னரே நாடு திறக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாடு முடக்கப்பட்டிருந்த காலப்போதில் கோவிட் மரணங்கள் மற்றும் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு மீண்டும் திறக்கப்படும் போது பிறப்பிக்க வேண்டிய சுகாதார வழிகாட்டல்களை தயாரிக்க கொரோனா ஒழிப்புக்கான விசேட செயலணி தீர்மானித்துள்ளது. நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்கி நாட்டை மீண்டும் திறக்கும் போது பிறப்பிக்க வேண்டிய சுகாதார வழிகாட்டல்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை முழுமையான திட்டமிடலுடன் தயாரிக்க கொரோனா ஒழிப்புக்கான விசேட செயலணி தீர்மானித்துள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் இன்று முற்பகல் கொரோனா ஒழிப்புக்கான செயலணி கூட்டம் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்ற போது தீர்மானம் எட்டப்பட்டது. 3 துறைகளின் கீழ் இந்த திட்டமிடல் தயாரிக்கப்பட உள்ளதோடு அரசு துறையை செயற்படுத்துவதற்கான முறைமைகளை தயாரிக்கும் பொறுப்பு பொது நிர்வாக அமைச்சிடமும், பொது போக்குவரத்து சேவைகளுக்கான முறைமைகளை தயாரிக்கும் பொறுப்பு போக்குவரத்து அமைச்சிடமும், தனியார் துறை சேவைகளை நடாத்துவதற்கான முறைமைகளை தயாரிக்கும் பொறுப்பு தொழில்துறை அமைச்சிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சுகாதார நிபுணர் குழுக்கள் மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் வழிகாட்டலின் கீழ் பொறுப்பு வாய்ந்த அமைச்சுக்களால் பரிந்துரைகள் வெளியிடப்பட உள்ளன. இந்த திட்டமிடல் செயற்படுத்தப்படும் போது பொது சுகாதார பரிசோர்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், கிராமிய அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் ஊடகத்துறையின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் பசில் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். இதன்போது பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அதற்கான பரிந்துரைகள் சுகாதார நிபுணர்கள் குழுவினால் கல்வி அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆளுநர்கள் மற்றும் மாகாண சுகாதார பணிப்பாளர்களுக்கு இந்த பரிந்துரைகளை நேரடியாக அனுப்பி வைக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கினார். பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு தடுப்பூசி ஏற்றல் பணிகள் முழுமடையும் வரை காத்திருக்க தேவையில்லை என யுனிசெப் உள்ளிட்ட சிறுவர்கள் தொடர்பான சர்வதேச அமைப்புகள் மற்றும் உள்நாட்டின் சிறுவர் நோயியல் விசேட வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் சுதேச ஊடகங்களுக்கு சர்வதேச ரீதியில் பெரும் கேள்வி நிலவுகின்றது. அதனால் ஊடக ஏற்றுமதியில் காணப்படும் தடைகளை நீக்கி நேரடி திட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. விமான நிலையங்களின் ஊடாக நாட்டுக்குள் பிரவேசிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளில் தாமதம் ஏற்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் இல்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பரிசோதனை மத்திய நிலையத்தின் நடவடிக்கைகள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதனால் பரிசோதனை நடவடிக்கைகள் மேலும் விரைந்து நடாத்தப்படும் எனவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சுட்டிக்காட்டினார். இதுவரை மேற்கொண்டுள்ள தடுப்பூசி ஏற்றலின் வெற்றிகரமான நடவடிக்கை தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், சுகாதார தரப்பினர், பாதுகாப்பு தரப்பினர், கொரோனா ஒழிப்புக்கான விசேட செயலணி உறுப்பினர்கள், மாகாண மற்றும் பிரதேச சுகாதார பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். உலகளாவிய உணவு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உலகளாவிய சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு உணவு கட்டமைப்பை மிக சிறந்த நிலையான முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வது அத்தியாவசியம் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்தார்.
அதற்காக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படுவது அவசியம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் உணவு திட்ட மாநாட்டில் இணையவழியூடாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 76வது கூட்டத்தொடரின் ஓர் அங்கமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரால் இந்த உணவு திட்ட மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான அபிவிருத்தி இலக்குகள் 17 அடைவது தொடர்பில் உலக உணவு உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பில் முக்கியமான சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த உணவு திட்ட மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி, Ladies and gentlemen, it gives me great pleasure to participate in this virtual plenary today. At the outset, I appreciate the Secretary General's decision to convene this summit and commend his special envoy, Dr. Agnes Kalibata, for her stewardship of the inclusive process leading up to it. This summit takes place at an important time. The pandemic has exposed weaknesses in global food systems that will only be worsened with climate change. It is therefore essential that all stakeholders work together to transform global food systems to be more sustainable, resilient, and inclusive. Sustainable food systems are part of Sri Lanka's rich socio-cultural and economic heritage. அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூல பதிவொன்றுக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனுச நாணயக்கார, நளின் பண்டார, கர்ஷத சில்வா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழாமும் அவருடன் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு விஜயம் செய்திருந்தது. இதன்போது அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் தமது தவறுகளை மறைக்க எதிர்க்கட்சியை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். மேலும் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, ප්‍රවර්ධන වැඩසටහනකට මෙම ඇතුළට යනවා. මේ ආණ්ඩුව අද පත් වෙලා තියෙන අසරණභාවය අපට පේනවා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் பாரிய சதி திட்டம் ஒன்று இருப்பதாக முன்னாள் சட்டமா அதிபர் கூறிய கருத்து மற்றும் நாம் வழங்கிய சாட்சியங்களை திசை திருப்பி பழிவாங்கலை மேற்கொண்டு மதவாதத்தை தூண்டும் நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இது கவலை அளிக்கும் விடயமாகும் என அவர் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த மனுஷ நாணயக்கார, මාධ්‍යවේදී මහත්වරු මේ රටේ ජනතාව දන්නවා යහපාලන ආණ්ඩුව කාලේ මේ මන්දිරය ගාවට එනකොට කිව්වේ දඩයම් මන්දිරයට එක්කන් යනවා. சாதாரணமாக நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியில் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு எவரையேனும் அழைத்து செல்லும் போது அவர்கள் பழிவாங்கலுக்கு உட்படுத்துவதற்காக அழைத்துச் செல்லப்படுவதாக கூறினர். ஆனால் அங்கு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களே அழைத்து வரப்பட்டனர். ஆனால் தற்போது இடம்பெறுவது என்ன? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான உண்மையை வெளிப்படுத்தியவர்கள், அதேபோல் ஆன்டிஜன் ஊழல் தொடர்பில் உண்மையை உரைத்தவர்கள் உள்ளிட்ட உண்மையை கூறுபவர்களே தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்படுகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் போது அதன் உண்மையை மறைத்து அதனை திசை திருப்புவதற்கும் உண்மை கூறுபவர்களின் வாயை அடைப்பதற்குமான நடவடிக்கையே இடம்பெற்று வருகின்றது. ஆனால் எம்மை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து எமது வாயை அடக்க முடியாது என அரசாங்கம் எண்ணுமாயின் அது பிழையான விடயமாகும். අද හවස හෝ හෙට වෙන විට පාස්කු ප්‍රහාරයේ මහමොලකරු පාටලී චම්පික රණවක කියලා කිව්වොත් අපි ඒකත් පුදුමයට පත්. இன்று மாலை அல்லது நாளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி பாட்லி சம்பிக்க ரணவக்க என கூறினால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தற்போது அரசாங்கம் சூத்திரதாரியை வெளிப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதன் காரணமாக எதிர்க்கட்சியினரை பழிவாங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அரசாங்கத்தினுள்ளேயே உள்ளார். ஆகவே சூத்திரதாரியை மக்களுக்கு வெளிப்படுத்துமாறு தெரிவித்துக் கொள்கின்றோம். චම්පික රණවක මැතිතුමාගෙන් අල්ලලා තියෙනවා. අපිට රාජයට කියන්නේ මේක නෙමෙයි කරන්න ඕනේ. වහාම පාස්කු ප්‍රහාරයේ මහමොලකරුවන් අඳුන ගන්න. நாட்டில் இன்று மேலும் 82 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நாட்டில் இன்று மேலும் 923 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தொற்று காரணமாக 82 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
நேற்று உயிரிழந்தவர்களில் 31 பெண்களும் 51 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். அதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,530ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை மேலும் 923 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,10,963ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 950 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதனால் கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,52,262ஆக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 46,171 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் உப தவிசாளருக்கு முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் இன்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. தெற்கில் தமிழ் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றது. அமர்வில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த சபை உறுப்பினர்களுக்கு சுகாதார பிரிவினரால் ஆன்டிஜென் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. அந்த பரிசோதனையில் சபையின் உப தவிசாளருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. அதனையடுத்து அவரை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கை சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏனைய உறுப்பினர்களுக்கு தொற்று பிடிக்காத நிலையில் அவர்களுடன் சபை அமர்வு இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் 200 மாணவர்களை மாத்திரம் கொண்ட பாடசாலைகளை ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டமை தொடர்ந்து ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இணைய வழியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 4.3ක් වෙච්ච දරුවෝ මේ ගෘහස්ත මිලියන 5.3ක අපේ දරුවට කවදද නැවත පාසල් යන්න පුළුවන් වෙන්නේ මේ වසරේ අප්‍රේල් 23 වෙනිදාට පස්සේ. நாட்டில் 4.3 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் உள்ளனர். இருப்பினும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக பாடசாலைகளை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கையை ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஆரம்பித்திருந்தார். அதேபோல் நேற்றைய தினம் அனைத்து ஆளுநர்களுக்கும் கல்வி அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. அதில் பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பில் பேசப்பட்டது. அந்த வகையில் நோக்கும்போது 200 மாணவர்களை மாத்திரம் கொண்ட 5,131 பாடசாலைகள் உள்ளன. நாட்டில் உள்ள 10,155 பாடசாலைகளில் 1 தொடக்கம் 5ஆம் வகுப்பு வரை மாத்திரமுள்ள பாடசாலைகள் 3,000 வரையில் உள்ளன. ஆகவே எம்மால் அந்த பாடசாலைகள் அனைத்தையும் மீள ஆரம்பிக்க முடியும். அதற்கமைய மாணவர்களின் பாதுகாப்பு பாடசாலையினுள் உறுதிப்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் கண்காணிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்ட சுகாதார மற்றும் அபிவிருத்தி குழுக்கள் பாடசாலையில் உள்ளது. ஆகவே குறித்த பிரதேச செயலாளர்கள், சுகாதார பொது சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருடைய ஒத்துழைப்புடனும் பாடசாலைகளை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. மேலும் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் சுகாதார பணிப்பாளர் நாயகத்தினால் விடுக்கப்பட்டுள்ள பாடசாலைகளுக்கான சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டமையை தொடர்ந்து பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும். මේ පාසල් වල ලංකාවේ තියෙන පාසල් 10,155න් அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் பொது போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கான வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளின் தலைவர்களது சம்மேளனம் இதனை தெரிவித்துள்ளது. அனைத்து பேருந்து உரிமையாளர்களுக்கும் நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் இணைப்பாளர் நிலிந்த ஏக்கநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் நேற்று மேலும் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 23 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 6 பேர், சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேர், சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 4 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், ஊர்காவுத்துறை ஆதார வைத்தியசாலையில் 2 பேர், பலாலி விமானப்படை முகாமில் 3 பேர் என யாழ் மாவட்டத்தில் 23 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் 5 பேர், புவர்சங்குளம் பிரதேச வைத்தியசாலையில் 1 என வவுனியா மாவட்டத்தில் 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் 3 பேர், மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் 1 என
முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 பேர் தொற்றுடன் இனம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒருவரும், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 2 பேரும் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் உயிரிழந்த 3 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கிளிநொச்சியில் உயிரிழந்த வயோதிப பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே குறித்த நபருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கீழ் இயங்கும் கொரோனா சிகிச்சை நிலையங்களின் பாவனைக்கென ஒரு தொகை பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு தொகுதி முகக்கவசங்கள் மற்றும் நோயாளர்களுக்கான ஜோக்கெட், பழங்கள் உட்பட சுமார் 50,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தியிடம் கையளிக்கப்பட்டன. கொழும்பு மத்திய ரோட்டரி கழக தலைவர் ரொட்டேரியன் அபயன் வினோதன் மற்றும் கொழும்பு நகர் மத்திய இனவியல் கழக தலைவர் திருமதி ஜெயந்தி வினோதன் ஆகியோரின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக பதிவாளர் வீணா காண்டிபனால் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டன. அனாவசியமான முறையில் மேல் மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 214 வாகனங்களில் பயணித்த 312 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். නිරෝධායන නීති උල්ලංඝනය කිරීම සම්බන්ධයෙන් පරීක්ෂා කිරීම සඳහා ඊයේ දිනේදීත් ශ්‍රී ලංකා පොලිසිය මගින් දිවයින පුරාම மேயும் கிரியாத்மகம் லැබුවා. சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக தொடர்ந்தும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமைய சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 418 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை அவர்களுடைய 48 வாகனங்களும் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 77,543 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டு மக்கள் சிலர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே சட்டத்திற்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் மேல் மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 483 வாகனங்களில் பயணித்த 765 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை மேல் மாகாணத்தின் 13 நுழைவாயில்களினூடாக மேல் மாகாணத்தினுள் நுழைய முற்பட்ட 750 வாகனங்களில் பயணித்த 1057 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அனாவசியமான முறையில் மேல் மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 214 வாகனங்களில் பயணித்த 312 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். ஆகவே பொதுமக்கள் தனிமைப்படுத்தல் சட்டத்தை உரிய முறையில் பின்பற்ற வேண்டியது கட்டாயமான விடயமாகும். අනවසරයෙන් බස්නාහිර පළාතේ මායිම් හරහා ගමන් කිරීමට පැමිණි நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் கைது நடவடிக்கை மூலம் போலீசாரின் அராஜகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்துள்ளார். தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வை முன்னெடுத்த வேளை கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கைது செய்யப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். இதன்போது போலீசாருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். நம்முடைய செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் திலீபனுடைய அந்த நினைவு கூபிக்கு சென்ற பொழுது அவர் தனியேத்தான் சென்றார். நினைவு கூறுவதை தடை செய்யப்பட்டதாக இருந்தால் சட்ட ரீதியாக போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தடை உத்தரவை எங்களுக்கு வழங்க வேண்டும், எங்களுக்கு காட்ட வேண்டும். அதை செய்யாமல் எங்களை தடுப்பது எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறுகின்ற செயல் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் எந்த ஒரு இடத்திலையும் கள்ளத்தனமாகவோ இருக்கிற இலங்கைண்ட சட்டங்கள் கூட நீதி நியாயம் இருக்கிறோ இல்லையோன்றதற்கு அப்பால் மீறாமல் நடந்து கொள்ள வேணுமென்றதுக்காக அவர் அப்படி ஒரு தடை உத்தரவு எடுத்திருந்தால் அதை பார்த்து அதுக்குரிய வகையில் அவர் நடந்து கொள்றதுக்கும் தயாராக இருக்கிறதுக்கு அவர் அமைதியாக அந்த இடத்துல இருந்தார். ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய ஒரு உறுப்பினரை நினைவு கூறுவது தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். ஆகவே நீங்கள் அதை செய்ய முடியாது என்றுதான் சொல்லப்பட்டது. ஓஐசி யாழ்ப்பாணம் மற்ற அவருடைய HQI மற்ற ஏனைய அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள்
அந்த இடத்துக்கு வந்த பொழுதும் அது நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து அப்பொழுது ஊடகங்களும் வந்து குவிய தொடங்கினவே. அந்த இடத்துல வந்து திரு கஜேந்திரன் அவர்களோட கதைச்ச பொழுது அந்த விடயங்கள் ஏற்கனவே வந்து ஊடகங்கள் மட்டத்தில் வந்து வீடியோக்களாக இன்றைக்கு பெரிய அளவில் வந்து பரவி கொண்டிருக்கின்றது. சமூக இடைவெளியை பேணிக்கொண்டு கோவிட்டால தேவைப்படுகின்ற கோவிட் பரவுகின்றதை வந்து தடுப்பதற்கு செய்ய வேண்டிய அத்தனை பாதுகாப்பு செயல்பாடுகளையும் வந்து கஜேந்திரன் உறுதிப்படுத்தித்தான் நடந்து கொண்டிருந்தார். போலீசாரோடையும் கூட அவர் ஒரு இடைவெளி ஒன்றை வைத்துத்தான் நடந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த கோவிட்டை தடுப்பதற்கான விதிமுறைகளை மீறி செயல்பட்டது போலீஸ். அவர்கள் தான் திரு கஜேந்திரன் அவர்களுக்கு கிட்ட வந்து ஒரு அராஜகமாக வந்து அவரை அசால்ட் பலாத்காரமாக வந்து அவருடைய உடம்பை பிடித்து அந்த கலவரம் போன்ற ஒரு நடவடிக்கை நடைபெற்றது. ஆகவே கோவிட் காலால தட்டி நினைவு கூற வெளிக்கிட்ட நிமிஷம்தான் அந்த கற்பூரத்தை கொளுத்துவதற்கு எடுத்த நடவடிக்கை தான் போலீசாருடைய செயல்பாடுகளில் ஒரு தீவிர அடைந்து இறுதியில் வந்து கஜேந்திரனுடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் மீறி அவர் கோவிட் கோணத்திலே வந்து ஒரு மிகவும் அபாண்டமான ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டு அவர் கையாளப்பட்டார். அவர் மட்டுமில்லை, அங்கு சென்றிருந்த இந்த நிகழ்வை கண்ட எங்களுடைய ஏனைய உறுப்பினர்களையும் குறிப்பாக ரெண்டு உறுப்பினர்களும் 2 பெண் உறுப்பினர்களையும் மிக மோசமாக சட்டவிரோதமாக அவர்களும் கையாளப்பட்டு இருந்தார்கள். கஜேந்திரனை வந்து கைது செய்கிறதுக்கு கோவிட் காரணம் அல்ல, நினைவு கூறுவதுதான் காரணம் என்றது உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் அது இருக்கின்றது. கஜேந்திரன் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இருந்ததாக இல்லை. ஏனென்றால் போலீஸ் வந்ததுக்கு பிறகு அங்க கணிசமான ஆட்கள் குவிந்தவை. ஊடகவியலாளர்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கணும். ஏனென்றால் அவர்களுக்கும் வந்து கோவிட். ஆனால் அதை ஒன்றும் செய்யாமல் கற்பூரம் கொளுத்துகின்ற ஒரு செயலை ஆரம்பித்த உடனேயே தான் இந்த போலீசார் வந்து தங்களுடைய அராஜகத்தை வந்து உலகத்துக்கு காட்டினார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தான சித்தார்த்தன் வலியுறுத்தியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாக அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அவர்களுக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் காணாமல் போனவர் சம்பந்தமாக தான் மரண சான்றிதழ்கள் தர தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாக அதான் அர்த்தமல்ல, அதுதான் விஷயம். அவர்கள் உயிருடன் இல்லை என்கின்ற விஷயத்தை அவர் மிக மறைமுகமாக இல்லாட்டாலும் நேரடியாகவே சொல்லுகிறார். அவர்கள் இல்லை என்றால் இவர் பாதுகாப்பு செயலராக இருந்த காலத்தில் தான் அந்த பலர் காணாமல் போயிருக்கிறார். காணாமல் போனவர்கள் சரணடையும் இருக்கின்றார்கள். அப்போது அவரிடம் இராணுவத்திடம் சரணடைந்தவர்களை காணவில்லை என்று சொல்லுவது ஒரு ஜனாதிபதியாக ஒரு மிகவும் பாரதூரமான விஷயம். அது என்ன நடந்தது என்பதை நிச்சயமாக அந்த உறவுகளுக்கு சொல்ல வேண்டும். உறவுகளுக்கு சொல்லி அந்த உறவுகள் அது சம்பந்தமாக அவர்கள் ஏனென்றால் பலர் என்ன நடந்தது என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டு திரிகின்றார்கள் என்ற வாழ்க்கையிலே ஒரு விஷயம், ஒரு ஆளை காணவில்லை என்பது ஒரு மிகவும் பாரதூரமான விஷயம். ஏனென்றால் அந்த உறவுகள் அங்கலாய்த்து கொண்டு திரிவார்கள், என்ன நடந்தது என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டு திரிகின்ற ஒரு நிலைமை. அப்படியான நிலைமையிலே நான் உனக்கு மரண சான்றிதழை தருகிறேன் என்று சொன்னால் அது நான் நினைக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயமாக யாருமே ஏற்றுக்கொள்வார்கள் என்று. உள்நாட்டு பொறிமுறை பற்றி தான் பேசியிருக்கின்றார். 2 விஷயங்களிலே தொடர்ந்து அவர் 2 இடங்களிலே கூறியிருக்கிறார். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அவர் அதிலே ஒரு மாற்றம் இல்லை, அவர் தொடர்ந்து அதை கூறி வருகிறார். தமிழ் மக்களாகிய நாங்களும் தொடர்ந்து ஒரு வெளியக பொறிமுறை, சர்வதேச விசாரணை இவைகள் சம்பந்தமாகத்தான் கூடுதலாக எல்லா கட்சிகளுமே, தமிழ் கட்சிகள் அனைத்துமே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் உள்ளக பொறிமுறையிலே எங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது 10 வருஷம் ஆகிறது, எதுவுமே நடக்கவில்லை. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், ஒரே ஒரு அரசாங்கம் இந்த ரணில் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அரசாங்கத்திலே அந்த கலப்பு பொறிமுறை பற்றியும் பேசப்பட்டது வேறு அதற்கு மேலே ஒன்றும் இல்லை கலப்பு பொறிமுறைகளை பற்றி. ஆனால் இந்த உள்ளக பொறிமுறை நிச்சயமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே இன்றும் இருக்கின்றது. அவர் அதைத்தான் கூறுகிறார்.
நீதித்துறை நன்றாக இயங்குகிறது, பாராளுமன்றம் நன்றாக இயங்குகிறது. இப்படி எல்லா விஷயங்களுமே இங்கு சரியான முறையிலே நீதியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நீதியாக நடக்கும் என்று கூறுகிறார். இவை எல்லாம் நீதியாக நடக்கிறது என்றால் தமிழ் மக்களும் கேட்டிருக்க மாட்டார்கள். இவை எதுவுமே நீதியாக நடக்கவில்லை என்ற காரணத்தினால் தான் கேட்கின்றோம். ஆகவே நாங்கள் அவர் எதை கூறினாலும் நாங்கள் தொடர்ந்து இந்த சர்வதேச விசாரணை ஒன்றை வலியுறுத்தி கொண்டே இருப்போம். ஒருபோதும் உள்நாட்டு பொறிமுறையை ஏற்க தயாரில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஒருபோதும் உள்நாட்டு பொறிமுறையை ஏற்க தயாரில்லை எனவும் இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதாக இருந்தால் சர்வதேச மத்தியஸ்தம் தேவை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சி பொதுச் செயலாளருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்றைக்கு உள்நாட்டு பொறிமுறையிலே நாங்கள் செய்வோம் என்று கூறுகின்றீர்கள். ஒருபோதும் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை நம்ப தயாராக இல்லை. கொலைகாரன் தன்னை நீதிபதியை நியமிப்பதையோ எவ்வாறு நீதி எதிர்பார்க்க முடியும்? ஆகவே சர்வதேச சட்டத்தின் ஊடாகத்தான், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகவே எங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆகவே இதில் நாங்கள் நடைபெற்ற இனப்படுகொலை, அதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதி பொறிமுறை இரண்டாவது. மூன்றாவது, இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடிய விதத்திலே அது நிரூபிக்கப்பட்டதன் பின்னர் நீதி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி, உண்மை கண்டறிதல், பொறுப்பு கூறல் போன்றவற்றின் ஊடாக அங்கே மீள நிகழாமை, இந்த இனப்படுகொலை போன்றவை மீள நிகழாமல் நான் ரிகரன்ஸ் சொல்வார்கள். இவ்வளவு செய்யப்படுகின்ற ஈடுசை நீதி, ரெசிடியல் மன்னிக்க வேண்டும், ரெமெடியல் ஜஸ்டிஸ் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆகவே ஜெனோசைட், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதே போல நான் ரிகரன்ஸ், அதே போல அடுத்த கட்டமாக நாங்கள் இதை இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்கக்கூடிய விதத்திலே அதாவது ஈடுசை நீதியை, ரெமெடியல் ஜஸ்டிஸை நாங்கள் கோரி நிற்கின்றோம். அதனூடாகத்தான் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை, ரெஃபரண்டத்தை நடத்துவதனூடாகத்தான் இதை சாதிக்க முடியும். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள வேலைத்திட்டங்கள் தொடர்பில் ஆராயும் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி 100 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் முன்னெடுக்க உள்ள வேலைத்திட்டங்கள் குறித்து ஆராயும் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. ஜனாதிபதியின் 100 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு திருப்பெருந்துறை வீதியில் சகல வசதிகளும் கொண்ட நடைபாதை ஒன்றை அமைப்பதற்கான நடவடிக்கையினை நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்து வருகின்றது. 100 நகரங்களை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சிபாரிசுக்கு அமைவாக இந்த நடைபாதை அமைக்கப்பட உள்ளது. இந்த செயற்திட்டத்தின் நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராயும் வகையில் இந்த கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாநகர சபையில் மாநகர முதல்வர் தேனா சரவணவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர்களும் மட்டக்களப்பு மாநகர சபையின் பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு திருப்பெருந்துறை வீதியில் சுமார் 300 மீட்டர் தூரம் இந்த நடைபாதை பொழுதுபோக்கு அம்சங்களுடன் சுமார் 18 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. காண்டி கலகா குரூப் அப்பர் கலகா தோட்ட மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். காண்டி கலகா குரூப் அப்பர் கலகா தோட்ட மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வரும் நிலையில் தான் அனுபவிக்கும் மின்னல்களையும் உள்ள குமுறல்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர். கொட்டும் மழையிலும் வெயிலிலும் சூறாவளியிலும் தமது உயிரையே பணியம் வைத்து அட்டைக்கடி, குளவிக்கொட்டு, சிறுத்தை தாக்குதல் என சொல்லுனா துயரங்களுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை தோளில் சுமந்தவர்கள்தான் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்கள். ஆனால் அவர்களின் வாழ்வு இன்னும் மேம்படவில்லை. கண்டி மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியிலேயே கலகா இருக்கின்றது. அப்பகுதியில் உள்ள ஒரு தோட்டம் அப்பர் கலவாகும். நாங்குலயன் குடியிருப்புகள் உள்ள நிலையில் சுமார் 45 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தேயிலை தொழில் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து மக்கள் வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் உபதொழில்கள் எதுவும் அப்போதில் இல்லை. தேயிலை மலைகள் காடுகளாகி மிருகங்களின் இருப்பிடமாக மாறியுள்ளதாக கவலை வெளியிடும் மக்கள் குடிநீர் வசதி கூட இல்லை என குறிப்பிட்டனர். இன்றைய நவீன யுகத்திலும் அடிப்படை வசதிகள் கூட இன்றி பெருந்தோட்ட மக்கள் வலி சுமந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் என்பதற்கு அவர்களின் சாட்சி ஒரு சான்று என
மலையக சிவில் சமூக பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தனி வீடுகளை அமைத்து தருமாறு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாம்பு, சிறுத்தை, நேற்று கூட பாம்பு அடித்தோம். சிறுத்தை, பாம்பு, தேங்குடு எல்லாமே இருக்குது. அந்த தேலையெல்லாம் நிமிந்து கூட இருக்கேல. அது அந்த நிலைமைக்கு கஷ்டப்படுறோம் நாங்கள். சம்பளம் எப்படி? 700 750 ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு அப்படியே கொடுக்குறாங்க. இல்லை 15 நாளைக்கு ஒரு தீர்ப்பு. வேறு எந்த சலுகைகள்லாம் எதுவுமே கிடையாது. வீடு வசதி இல்லைங்க. சரிங்களா, இந்த வீட்டு முன்னுக்கா இந்த வசதியுமே எனக்கு இல்லை. 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொடி எனக்கு 15 வயசு, ஒரு பொடி எனக்கு 16 வயசு, 2 ஆம்பளை பிள்ளைங்க. டொய்லெட் கூட போக எங்களுக்கெல்லாம் வசதி இல்லை. எங்களுக்கு சரியான மண் சரிவு, மழை நேரம் நாங்கள் ரொம்ப அபாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2018 எங்களோட எஸ்டேட்டு ஸ்லிப் ஆகினுச்சு. ஆனால் இன்ன வரையில் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இல்லாதவன் இப்போ இந்த ஸ்லோனில் இல்லாதவனுக்கெல்லாம் 150 60 காணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விற்கிறாங்க. அரசாங்கம் என்ன செஞ்சு நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவதிப்படுறது எங்களுக்கு தாங்க தெரியும். இந்த பிள்ளைக்கு சோகம் இல்லைங்க. ஆனால் அந்த காணில் உளுந்து நாங்கள் தூக்கிட்டு போனோம். என் பேரை பிள்ளைய தூக்கிட்டு போனோம். அந்த அரசாங்கம் வந்தவனை தர்றேங்கிறாங்க, இந்த அரசாங்கம் வந்தவனை தர்றேங்கிறாங்க. யாருக்கிட்ட ஐயா போயிட்டு கேட்க? நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவதிப்போம். நீங்கள் போயிட்டு பாருங்கள், இந்த குசுனியை போயிட்டு பாருங்கள், இந்த லயசை பாருங்களேன். தண்ணி வந்தோன்னு நாங்கள் அவதிப்பட்டு ஓடுறது தாங்க தெரியுது. ஓட்டு கேட்குற நேரம் சொல்கிறாங்க, எங்களுக்கு செஞ்சு தரோம், உங்களுக்கு ஓட்டை போடுங்க, காணி தரோன்னு சொல்லி நிறைய காணிகளை விற்கப்பட்டுருச்சு. எதுவுமே எங்களுக்குன்னு கொடுக்கல. எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் கொழும்புல போய்ட்டு கூலிக்கு தான் வேலை செய்கிறாங்க. நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சரியான மாதிரி கஷ்டப்படுறோம். நிறையா வயசு போனவங்களும் எங்கள் லயத்தில் இருக்கிறாங்க. சரியான கஷ்டம். கரண்ட் வேறு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு வாதெல்லாம் உடஞ்சி விழுந்து கரண்ட்டெல்லாம் இல்லாமல் நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் வேறு இடத்துங்களில் தான் போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து எப்படியாவது எங்களுக்கு காணிங்களை சரி வாங்கித்தாங்க, வீடுங்களை வாங்கித்தாங்க. இல்லாட்டி ஓட்டு கேட்க கூட வராங்க சார். நாங்களாம் ஓட்டு கூட தர மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். திருப்பனை பகுதியில் மிருக வேட்டைக்காக பயன்படுத்தப்படும் கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் 2 உயிரிழந்துள்ளனர். அனுராதபுரம் திருப்பனை போலீஸ் பிரிவில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக கட்டப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்று நேற்று மாலை வெடித்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ඊයේ පස්වරුවේ තිරප්පනේ පොලිස් අසමේ මුරියාකල්ල වැව්පිටියේදී 40 மற்றும் 60 வயது மதிக்கத்தக்க 2 பேர் இதன் போது மரணித்தார்கள். பாவிக்கரை பகுதிக்கு பிரிதொரு நபரோடு சென்றிருந்த 2 இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் உதவியை பெறுவதற்காக ஊருக்குள் சென்று மீண்டும் வேறு வழியாக சம்பவ இடத்துக்கு திரும்பிய போது இடம்பெற்ற பிரிதொரு துப்பாக்கி வேட்டில் அவர் பலத்த காயமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக நீதவான் விசாரணைகளும் மரண விசாரணைகளும் இன்று இடம்பெற்றன. அதேவேளை போலீசாரும் சம்பவ இடத்துக்கு சென்று தடயவியல் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அத்துடன் துப்பாக்கியை பொருத்திய என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவர் நேற்று மாலை திரப்பனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து சந்தேகத்துக்கிடமான ஆயுதங்கள் சிலவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திரப்பனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது தவிர நிக்கவரேட்டிய போலீஸ் பிரிவில் திவுலேகுட பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எல்பிடிஏ ஹா அவுங்கல்ல மற்றும் நிக்கவரேட்டிய பகுதியைச் சேர்ந்த 26, 31 மற்றும் 67 வயதான நபர்கள் இதன் போது கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் ஹக்மன போலீஸ் பிரிவில் வெளியத்த வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வெளியத்தவில் இருந்து ஹக்மன நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதே திசையில் வீதியோரமாக நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் வாகனத்தோடு மோதி விபத்துக்குள்ளானதில் அவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் வெளிப்படும் போது எதிர்க்கட்சியை பழிவாங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டின் சொத்துக்களை விற்பதனூடாக அமெரிக்காவின் பணத்தை பெறும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். රජයේ වංචා දූෂණ එළි වෙනකොට
අද විපක්ෂයේ දඩයම් කරන්න පටන් ගන්න තියෙනවා. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் வெளிப்படும் போது எதிர்க்கட்சியை பழிவாங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காக சேவையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கைது செய்வதாக கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அரசாங்கம் தற்போது அவற்றை செய்யாது வேறு விடயங்களில் கவனம் செலுத்தி வருகின்றது. வெறுமனே கிடைக்கப்பெறும் அமெரிக்காவின் பணம் எமக்கு வேண்டாம் என கூறியே அரசாங்கம் MCC உடன்படிக்கையை மறுத்தது. ஆனால் நாட்டின் சொத்துக்களை விற்பதனூடாக அமெரிக்காவின் பணத்தை பெறும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. ஆகவே நாம் இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எதிர்க்கட்சி என்ற வகையில் முன்னெடுப்போம். සාමාජික වෙන මන්ත්‍රීවරු වෙනුවෙන් අපි සම්පූර්ණයෙන් පෙනී සිටිනවා. தற்பொழுது அரசியல் நாடகம் அரங்கேற்றப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷத செல்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்போது அரசியல் நாடகத்தை ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷத செல்வா தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முன்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது அரசியல் நாடகமாகும். அரிசி, பால்மா, எரிபொருள் என்பவற்றை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத அரசாங்கமாக உள்ளது. ஆகவே நாடகம் ஒன்றை அரங்கேற்றி இந்த விடயங்களை மூடி மறைக்க அரசாங்கம் எத்தனிக்கின்றது. அரசாங்கம் இவ்வாறு முன்னெடுக்கும் நடவடிக்கைகளினூடாக எதிர்க்கட்சி பலமடையும் நடவடிக்கை மாத்திரமே இடம்பெறும். அரசாங்கம் மக்களின் திட்டுக்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக இவ்வாறு செயற்படுகின்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.